Now PCM, pulse code modulation. ஏற்கனவே சொல்லியிருந்தேன், மாடுலேஷன்ற கான்செப்ட் இங்க யூஸ் பண்ண மாட்டோம், பட் ஸ்டில் மாடுலேஷன்ற நேம் இதுக்கு இருக்கு, பல்ஸ் கோட் மாடுலேஷன். ஸோ ஓகே. ஸோ பிசிஎம் என்ன சொன்னா, ரெப்ரசன்டேஷன் ஆஃப் ரியல் டைம் அனலாக் சிக்னல் இன் டிஜிட்டல் ஃபார்மட். ஃபர்ஸ்ட் நோட் பண்ணீங்க, ரெப்ரசன்டேஷன் ஆஃப் ரியல் டைம் அனலாக் சிக்னல் இன் டிஜிட்டல் ஃபார்மட். ஓகே. அப்போ ஃபர்ஸ்ட் நம்ம அனலாக்ல இருந்து டிஜிட்டலுக்கு போறோம், அனலாக்ல இருந்து டிஜிட்டல். தென் வாட் இஸ் அனலாக் சிக்னல்? Analog means what? Amplitude. There are two domains for a signal. There are signals are generally two-dimensional signal. Amplitude domain and a time domain. Amplitude domain and time domain. So for analog signal, amplitude is continuous. Time also continuous. For digital data, I'm not telling digital signal, digital data. For digital data, amplitude is discrete. Time domain, time also discrete. That is bit period. Time also discrete. Again, sir voice கேக்கல. Yes, okay. So discrete in the sense that to 0 and 1, in terms of 0 and 1, that you should remember. Oh, analog means what? Amplitude continuous, time is continuous. Digital means digital data. I'm not telling digital signal, digital data. Digital data means that amplitude is discrete. That is, it can be either 0 or 1. Time is discrete. Discrete in the sense what? Every bit period, 1 TB, 2 TB, 3 TB, like that. Okay. So, okay. And then what is the digital signal? This is digital data. Then what is the digital signal? So digital signal. What is the digital signal? This is the example for digital signal. So that means what? Amplitude is discrete. That anyway 0 or 1, but time is continuous. Note down. Digital signal signal time on the continuous amplitude, but digital data எல்லாமே வந்து something like discrete. Time வந்து continuous ஆறனால more or less பெரிய டிஃபரன்ஸ் கிடையாது, பட் எப்படி ரெப்ரசன்ட் பண்றாங்க சிக்னல்ஸ், டேட்டாஸ், பிட்ஸ் வந்து எப்படி ரெப்ரசன்ட் பண்றாங்க. ஓகே, இதுதான் வந்து என்னுடைய ஐடியா. நெக்ஸ்ட் பிசிஎம் நம்ம டிஸ்கஸ் பண்றதுக்கு முன்னாடி அகைன் அப்போ ஒன் திங் வந்து கிளியர், ரெண்டு டொமைனுமே டிஸ்கிரீட் கொண்டு போறோம். அனலாக் டொமைன், சாரி டைம் டொமைனையும் டிஸ்கிரீட் கொண்டு போறோம், ஆம்பிளிட்யூட் டொமைனையும் டிஸ்கிரீட் கொண்டு போறோம். ஓகே. ஸோ டைம் டொமைன் டிஸ்கிரீட் கொண்டு போறது ஒரு பெரிய விஷயம் இல்லை, ஏன்னா வந்து ஈஸியா கட் பண்ண போறீங்க டைம். ஸோ டிபி, 2 TB, 3 TB அசைன் பண்றீங்க, பட் ஆம்பிளிட்யூட்ல அது போல அசைன் பண்ண முடியாது. ஸோ அதனால அதுக்கு முன்னாடி நம்ம பேசிக்ஸை வந்து டிஸ்கஸ் பண்ண போறோம். ஃபார் எக்ஸாம்பிள், உங்ககிட்ட வந்து எனிவே டிஜிட்டல் பிட்ஸ் அசைன் பண்ண போறோம். யூசிங் 2 bit, how many combinations possible? Anybody? Using 2 bits, how many combinations possible? 4 combinations. 4 combinations possible. Using 3 bit, 8 combination possible. 8 sir. Using 3 bit, 8 combination possible. இப்போ நான் ரிவர்ஸ்ல क्वेश्चन கேட்பேன், 8 காம்பினேஷன் இருந்தா எத்தனை பிட்ஸ் தேவை? 3 பிட்ஸ் தேவை. சப்போஸ் 7 காம்பினேஷன் இருந்தாலும் 3 பிட்ஸ் தான் தேவை. 7 இருந்தாலும் என்னதான் தேவை? 3 பிட்ஸ் தான் தேவை. 6 இருந்தாலும் 3 தான். ஸோ 6 இருந்தாலும் என்னதான் 3 தான், ஏன்னா 2 வச்சு 4 வரைக்கும் தான் போட முடியும். 5 இருந்தாலும் 5 காம்பினேஷன் இருந்தாலும் எத்தனை பிட்ஸ் தேவை? 3 பிட்ஸ் தேவை. இந்த ஐடியாவை வந்து புரிஞ்சுக்கணும். ஸோ பிட்ஸ் எத்தனை பிட்ஸ் இருக்கு, மேக்ஸிமம் எவ்வளவு காம்பினேஷன் பண்ண முடியும், மேக்ஸிமம் எவ்வளவு காம்பினேஷன் பண்ண முடியும், இல்லைன்னா சம் காம்பினேஷன் இருக்கு, அதுல மினிமம் எத்தனை பிட்டை வச்சு ரெப்ரசென்ட் பண்ண முடியும், மினிமம் எத்தனை பிட்டை வச்சு ரெப்ரசென்ட் பண்ண முடியும். ஏன் இப்படி கேட்கறேன் அப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ 5 காம்பினேஷன் இருக்குன்னு வச்சுக்கலாம். 5 காம்பினேஷன்னா 3 பிட்ஸ் வச்சு ரெப்ரசென்ட் பண்ணலாம். வேணும்னா நம்ம 4ம் பண்ணலாம், 5ம் பண்ணலாம். பட் நம்ம எதை சூஸ் பண்ணுவோம்? 3 தான் சூஸ் பண்ணுவோம். எது மினிமமோ அதுதான் சூஸ் பண்ணுவோம். அப்பதான் நம்மளுக்கு அது பேண்ட்விட்த் கம்மியா இருக்கும், டேட்டா ரேட் இதெல்லாம் வந்து கம்மியா இருக்கும். அந்த ஐடியா வந்து புரிஞ்சுக்கணும், எத்தனை காம்பினேஷனுக்கு மினிமம் எத்தனை பிட்ஸ் தேவை அப்படின்ற ஐடியா வந்து புரிஞ்சுக்கணும். ஓகே. ஸோ நான் டைரக்டா பிசிஎம்க்கு போறேன்.
பிசிஎம்னா ஏற்கனவே சொன்னோம், ரெப்ரசன்டேஷன் ஆஃப் ரியல் டைம் அனலாக் சிக்னல் இன் டிஜிட்டல் ஃபார்மட். ஸோ இதுதான் வந்து அனலாக் சிக்னல். இதுதான் வந்து அனலாக் சிக்னல். ஸோ இப்போ நான் இதை வந்து டிஜிட்டலாக கன்வெர்ட் பண்ணணும்னா நான் ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும்? ஃபர்ஸ்ட் நான் டைம் டொமைனை பார்க்கணும். ஃபர்ஸ்ட் டைம் டொமைனை என்ன பண்ணணும் பார்க்கணும். டைம் டொமைனை நான் இது போல கட் பண்ணணும், சாம்பிள் பண்ணணும். டைம் டொமைன் என்ன பண்ணணும்? இது போல சாம்பிள் பண்ணணும். ஓகே, அப்போ ஒரு சாம்பிளுக்கும் இன்னொரு சாம்பிளுக்கு எடுக்கப்பட்ட டிஸ்டன்ஸ் தான் சார் சாம்பிளிங் பீரியட். ஒரு சாம்பிளுக்கும் இன்னொரு சாம்பிளுக்கு எடுக்கப்பட்ட டிஸ்டன்ஸ் தான். நீங்க நோட்ஸ்ல எழுதுங்க, அந்த இடத்துல எழுத முடியாது ரொம்ப அதிகமா. ஸோ டிஎஸ் அது ஒரு ஃபர்ஸ்ட் சாம்பிளுக்கும் இந்த சாம்பிளுக்கு என்ன டிஸ்டன்ஸ், அடுத்த சாம்பிளுக்கு இதுக்கும் அதுக்கு முன்னாடி இருக்கிற சாம்பிளுக்கு என்ன டிஸ்டன்ஸ், இதுதான் வந்து என்னது சாம்பிளிங் டைம் பீரியட். சப்போஸ் 1 செகண்ட் சாம்பிளிங் டைம், எவ்ரி 1 செகண்ட் ஒரு சாம்பிள் எடுக்கணும். 1 மில்லி செகண்ட் சாம்பிளிங் டைம், எவ்ரி 1 மில்லி செகண்ட் என்ன பண்ணணும்? சாம்பிளிங் எடுக்கணும். ஓகே, சாம்பிள்ஸ் வந்து எடுக்கணும். டிஎஸ் சாம்பிளிங் டைம் பீரியட் ஆர் டைம் பிட்வீன் த சாம்பிள்ஸ். அதை கிளியரா எழுதிங்க. இதுக்கு பேர் வந்து என்னது? சாம்பிளிங் டைம் பீரியட். சாம்பிளிங் டைம் பீரியட் ஆர் டைம் பிட்வீன் த சாம்பிள்ஸ் ஆர் டைம் பிட்வீன் த சாம்பிள்ஸ். ஓகே, ஸோ இப்போ ஒரு சிம்பிள் எக்ஸசைஸ் உங்களுக்கு தர போறேன் நான். சப்போஸ் time between in some case time between the sample is 0.1 seconds, or time between the sample is 0.1 second. How many samples will be there in 1 second? Time between the samples வந்து 0.1 seconds சொல்றேன். அதாவது என்னது? every 0.1 second வந்து ஒரு samples எடுக்கிறீங்க. என்ன கொஸ்டின் கேட்கறேன்? சிம்பிள் கொஸ்டின். 1 செகண்ட்ல எத்தனை சாம்பிள்ஸ் வரும்? 1 செகண்ட்ல எத்தனை சாம்பிள்ஸ் வரும்? 10 சாம்பிள்ஸ் வரும். அதுதான் சார் எஃப்எஸ். அதுதான் வந்து என்னது? எஃப்எஸ். எஃப்எஸ்னா என்னது? எஃப்எஸ்னா ஏதோ ஃப்ரீக்வன்சிலாம் ஞாபகம் வச்சுக்காதீங்க. இங்க பொறுத்த வரைக்கும் எஃப்எஸ்னா என்னது? நம்பர் ஆஃப் சாம்பிள்ஸ் பெர் செகண்ட், சாம்பிளிங் ஃப்ரீக்வன்சி. எஃப்எஸ்னா என்னது? சாம்பிளிங் ஃப்ரீக்வன்சி, நம்பர் ஆஃப் சாம்பிள்ஸ் பெர் செகண்ட். சாம்பிளிங் ஃப்ரீக்வன்சி யூனிட் என்ன சார்? எக்ஸாம்பிள் இதுவே கொஸ்டின் கேட்பாங்க. சாம்பிளிங், வாட் இஸ் த யூனிட் ஆஃப் சாம்பிளிங் ஃப்ரீக்வன்சி? நம்பர் ஆஃப் சாம்பிள்ஸ் பெர் செகண்ட். எஃப்எஸ் உடைய யூனிட் வந்து என்னது? ஹெட்ஸ் கிடையாது. ஹெட்ஸ்னு எழுதக்கூடாது. ஏன்னா ஃப்ரீக்வன்சினா ஹெட்ஸ்னு எழுதக்கூடாது. இங்க வந்து யூனிட் வந்து என்னது? எஃப்எஸ்னா என்னது? நம்பர் ஆஃப் samples per second, number of samples per second. Okay, then what is the relation between TS and FS? What is the relation? So the relation is FS is equal to what? 1 by TS. The relation between FS and TS is equal to FS is equal to 1 by TS. Okay, number of sampling frequency is equal to 1 by TS. FS na another number of samples per second, number of samples per second. Okay, சப்போஸ் உங்களுக்கு வந்து நான் ஒரு எக்ஸசைஸ் தர போறேன். சப்போஸ் இன் 100 மைக்ரோ செகண்ட், ஒரு 100 மைக்ரோ செகண்ட்ல சப்போஸ் ஐ ஹாவ் இன் 100 மைக்ரோ செகண்ட் ஐ ஹாவ் 10 samples, then what is the sampling frequency? 100 மைக்ரோ செகண்ட் டைமுக்குள்ள 100 மைக்ரோ செகண்ட் டைம்ல எத்தனை சாம்பிள்ஸ் இருக்கு? நம்பர் ஆஃப் சாம்பிள்ஸ் வந்து 10 இருக்கு. 100 மைக்ரோ செகண்ட்ல 10 சாம்பிள்ஸ் இருக்கு. then what is the sampling frequency? Anybody? yes, answer கமெண்ட்ல போடுங்க. 100 மைக்ரோ செகண்ட் இதெல்லாம் எக்ஸாம்பிள். கிலோ ஹெர்ட்ஸ் சொல்லாதீங்க. 1000 சாம்பிள்ஸ் per second. எத்தனை சாம்பிள்ஸ்? 1000 samples sir. I am not asking time and all. In 100 microsecond. Yes, yes, sir. Question புரிஞ்சுங்க. 100 microsecondல 10 samples இருக்குன்னா what is the sampling frequency? 100 microsecond duration 10 samples observe பண்றேன். Then what is the sampling frequency? Simple, very simple. Let us see how I solve this. So sampling frequency என்ன சார்? 1 secondல எவ்வளவு இருக்கு? 1 secondல எவ்வளவு இருக்கும்? 10 divided by 100 micro. 10 divided by 100 மைக்ரோ. என்ன சார் வரும்? 10 மைக்ரோ மேல போச்சுன்னா என்னது? 10 power 6 டிவைடட் பை 100 டிவைடட் பை 100. ஸோ என்ன சார் வரும்? இதுல 2 0 போச்சுன்னா இதுல 4. ஸோ வாட் இஸ் த ஆன்சர்? ஐ திங்க் 100 kilohertz. The answer is what? 100 kilohertz. So that is Fs is equal to 100k. That means what? 100k samples are there. What is that? 100k samples are there. 100k 100,000 சாம்பிள் இருக்கு. செகண்ட்ஸ்ல எத்தனை சாம்பிள்ஸ் இருக்கு? 100,000 சாம்பிள்ஸ் இருக்கு. Is it correct? Is it okay? Are you getting the same answer? These are all basics because directly I can go to PCM, but you see in some exam
They don't ask PCM and all. Simply they will ask this kind of questions. They want to test your basics. You are not going to design a PCM system, but you should know how to operate with the PCM system. That is the aim. Okay, so what is the sampling frequency? 100k samples per second, 100k samples per second. Then what is the time period between the samples? Anybody next? What is the time period between the samples? TS. Okay, what is the time period? In 100 microsecond, in 100 microseconds, 10 samples was there. Yes, 10 microsecond, because in 100 microseconds, 10 samples are there. So for one sample, what is the answer? 10 microsecond, or otherwise you can calculate like this also. 1 divided by Fs, 1 divided by 100k is equal to what? 10 microsecond. Is it okay for everyone? Is it correct? Yes, it has to be 10. Yes, correct. So what is TS? Time period between the samples. Also, clear what is TS, what is Fs, what is relation between these two. Okay, ஏதாவது ஒன்று கொடுத்துருந்தாங்கன்னா இன்னொன்று எப்படி கண்டுபிடிக்கிறது, வேற ஏதாவது மாடலை கொடுத்துருந்தா எப்படி கண்டுபிடிக்கும். ஸோ பேசிக்ஸ் வந்து உங்களுக்கு தெரியணும், பேசிக்ஸ் வந்து உங்களுக்கு தெரியணும். ஓகே, இப்போ கவனிங்க சார். நெக்ஸ்ட் ஏதோ ஒரு ரேண்டம் சிக்னல் இருக்கு, some signal. Again, the frequency, the maximum frequency. Here I am taking single tone frequency, but in case in reality the signals will be like this. Any message signal, the combination of frequencies. Okay, so but for analysis purpose, simple sense, we used to take sine signal. Okay, so say for example, this is 1 second. This is 1 second time duration. Next, I am going to discuss about what is the relation between sampling frequency and maximum frequency of the signal. அதான் நான் எக்ஸ்பிளைன் பண்ண போறேன். ஏன்னா சம் ரிலேஷன் இருக்கு, ஆல்ரெடி ஃபார்முலா இருக்கு. என்ன ரிலேஷன் எப்படி வருதுன்னு பார்ப்போம். இங்க பாருங்க, 1 செகண்ட் இருக்கு. சப்போஸ் நான் அப்ப இதுல மினிமம் 1 செகண்ட்னா ஃப்ரீக்வன்சி என்ன சார் வரும்? 1 ஹெர்ட்ஸ் வரும். 1 செகண்டுக்கு ஃப்ரீக்வன்சி என்னது? சிம்பிளா ஒரு சிக்னல்னு இருக்கு, 1 செகண்ட் டைம் பீரியட்னா ரிவர்ஸ்ல போட்டீங்கன்னா ஒரு ஃப்ரீக்வன்சி 1 ஹெர்ட்ஸ். அப்ப நான் எத்தனை சாம்பிள்ஸ் மினிமம் எடுக்கணும்? இப்ப இந்த இடத்துல பாருங்க, சாம்பிளிங் ஃப்ரீக்வன்சி ஜெனரலா நீங்க கேள்விப்பட்டிருக்கீங்க. சாம்பிளிங் ஃப்ரீக்வன்சி இஸ் அட்லீஸ்ட் டுவைஸ் தி maximum frequency. So இப்போ maximum frequency 1 hertz, அப்ப எத்தனை samples சார் இருக்கணும்? 2 samples per second. அப்ப எப்படி உங்களுக்கு வரும்? இது இங்க ஒரு சாம்பிள் வரும், இங்க ஒரு சாம்பிள், இது போல. அப்போ நம்ம ரிவர்ஸ்ல வர முடியுமா? இப்போ ஒன்ஸ் சாம்பிள் பண்ணிட்டோம், அப்ப ரிவர்ஸ்லயும் நம்மளுக்கு வர முடியும். ஏன்னா டிரான்ஸ்மிட்டர் சைட்ல சாம்பிள் பண்றோம், பிட்டா மாத்திரம், ரிவர்ஸ் சைட்ல ரிவர்ஸ் ப்ராசஸ் பண்றோம். ஓகே, பட் இதை வச்சு ஏதோ சம் கைண்ட் ஆஃப் ஷேப்பிங் மூலம் நம்ம கொண்டு வரலாம் அப்படின்னு ஒரு ஐடியா இருக்கு. ஸோ அப்போ மினிமம் என்ன சார் இதுல இருந்து புரியுது? சாம்பிளிங் ஃப்ரீக்வன்சி ஷுட் பி அட்லீஸ்ட் 2 times the maximum frequency. நம்ம பேசிக்ஸ் இது போல அப்சர்வ் பண்ணுவோம், பட் ரொம்ப ஹையர் ஃப்ரீக்வன்சி, மோர் நம்பர் ஆஃப் ஃப்ரீக்வன்சி வரும்போது இதெல்லாம் அப்சர்வ் பண்ண முடியாது. ஸோ ஜஸ்ட் conclusion from this, what is the conclusion? What is the sampling frequency? The sampling frequency is twice the maximum frequency. ஸோ என்ன கன்க்ளூஷன் சொல்றாங்க? அகைன் 2 தான் இருக்குன்னு அவசியம் இல்லை சார். 2 இருக்கலாம், 2 விட அதிகமா இருக்கலாம். ஏன்னா இங்க இருந்து எடுக்கலாம், இல்லைன்னா இங்க ஒரு சாம்பிள் எக்ஸ்ட்ரா கூட நீங்க என்ன பண்ணலாம். எந்த அளவுக்கு நிறைய சாம்பிள்ஸ் போடுறீங்களோ அந்த அளவுக்கு ரிவர்ஸ் சைட்ல உங்களுக்கு எக்ஸாக்ட் வேவ் ஃபார்ம் கிடைக்கும். So first na puching, what is the conclusion? The more samples you are providing, as Fs increases, note panninga unga note la, as Fs increases, we can recover the exact waveform at the receiver side. We can recover exact original waveform at receiver side. Okay, again F decrease ஆச்சுன்னா எக்ஸாக்ட்டா ரெக்கவர் பண்ண முடியாது. some kind of noise இதெல்லாம் இருக்கும், some kind of noise distortion இதெல்லாம் இருக்கும். சொன்னா சார் கிளாரிட்டி இன்க்ரீஸ் பண்ணணும், என்ன இன்க்ரீஸ் பண்ணணும்? Fs இன்க்ரீஸ் பண்ணணும். இந்த டயக்ராம்ல இருந்து பார்த்தாலே தெரியும். ஒரு 2 மட்டும் தந்தா எப்படி உங்களால வர முடியும்? இந்த இன்ஃபர்மேஷன்லாம் ஃபைன் இன்ஃபர்மேஷன் எல்லாம் இருந்தா ஈஸியா உங்களால என்ன வர முடியும்? சைன் வேவ் ரிசீவர் சைட்ல வர முடியும். ஸோ as Fs increases at receiver side, we can get the exact waveform. At the receiver side, we can get the exact waveform. அது உங்க நோட்ஸ்ல எழுதி வச்சுக்கோ. ஓகே, நெக்ஸ்ட், what is sampling frequency? Next, suppose if they are giving some signal, the maximum frequency of the signal is Fm, then what is the sampling frequency? So the sampling frequency should be greater than 2Fm. The sampling frequency should be greater than the 2Fm. Again, then the sampling frequency can be equal to 2Fm. The minimum, it should be equal to 2Fm. This rate is called Nyquist rate of sampling. This rate is called Nyquist rate of sampling, at least 2Fm. In practice, it should be greater than or equal to 2Fm. If you are exactly taking 2Fm, அது ஒரு கண்டிஷன். அந்த கண்டிஷனுக்கு நேம் வந்து என்னது? Nyquist rate of sampling. Nyquist எக்ஸாம்ல கேட்பாங்க சார், Fm தந்துட்டு வாங்க, Nyquist ரேட் என்னன்னு கேட்பாங்க.
ஸோ ஜஸ்ட் என்ன பண்ணணும், 2ஆல மல்டிப்ளை பண்ணணும். Nyquist ரேட் ஆஃப் சாம்பிளிங். இன் ரியாலிட்டி எஃப்எஸ் வந்து அது ரொம்ப அதிகமாக கூட இருக்கலாம். பட் Nyquistன்னு கேட்கும்போது எஃப்எஸ் இஸ் ஈக்குவல் டு 2fm. எஃப்எஸ் இஸ் ஈக்குவல் டு 2fm. ஓகே, நெக்ஸ்ட். அப்போ ஏதோ சம் சிக்னல் இருக்கு எனக்கு. சே ஃபார் எக்ஸாம்பிள், 1 second. Say for example, if I take sampling frequency as 16, I can take 16 means what? 16 samples per second. 16 samples per second. For simplicity, I will take 8. Okay, 8. 8 means what? 8 samples per second. So here 4 sample comes. Here 4 samples. 1, 2, 3, 4. 2, 3, 4. So இது போல தான் சார் படம் வரும். fs equal to 8 னா இது போல தான் டயகிராம் வரும். fs equal to 16 னா டபுள் ஆகும். இந்த லைன்ஸ் வந்து நான் ஒன்னும் டபுள் ஆகும். அது போல நீங்க இன்க்ரீஸ் பண்ணீங்க போல டிக்ரீஸ் பண்ணலாம் உங்க இஷ்டம். ஸோ இதான் வந்து fs. ஓகே, ஸோ அப்போ நம்ம எப்படி வந்து டைம் டொமைனை டிஸ்கிரீட் பண்றதுன்னு கண்டுபிடிச்சிட்டோம் பை மீன்ஸ் ஆஃப் சாம்பிளிங். அப்போ நம்ம சாம்பிளிங் ஃப்ரீக்வன்சியை ஃபிக்ஸ் பண்ணணும். ஃபர்ஸ்ட் ப்ராசஸ் என்னது? ஒரு அனலாக் சிக்னலை டிஜிட்டலா மாத்தணும்னா ஃபர்ஸ்ட் ப்ராசஸ் என்னது? சாம்பிளிங் பண்ணணும். நிறைய எக்ஸாம்பிள் இதையும் கேட்பாங்க. அனலாக் டு டிஜிட்டல் கன்வெர்ட்டர்ல ஃபர்ஸ்ட் எலமெண்ட் என்னது? சாம்பிளிங். ஓகே, நெக்ஸ்ட். ஒன்ஸ் சாம்பிள் பண்ணிட்டோம். ஓகே, ஆஃப்டர் சாம்பிளிங் சப்போஸ் சிக்னல்ஸ் லெவல்ஸ் வந்து எனக்கு இது போல இருக்கு. சிக்னல்ஸ் லெவல்ஸ் இது போல இருக்கு. இப்போ நான் என்ன பண்ணணும் சார்? இப்போ டைம் வந்து டிஸ்கிரீட் ஆயிடுச்சு. உங்களுக்கு டைம் வந்து என்ன ஆயிடுச்சு? டிஸ்கிரீட் ஆயிடுச்சு. ஆனா ஆம்ப்ளிடியூட் எப்படி இருக்கு பாருங்க. இது வந்து ஆம்ப்ளிடியூட். ஸோ இது வந்து ஆம்ப்ளிடியூட் பாருங்க கண்டினியூஸ் டொமைன்ல இருக்கு. ஆம்ப்ளிடியூட் வந்து கண்டினியூஸ் டொமைன்ல இருக்கு. அதாவது இங்க இருக்கலாம், எந்த ஒரு ரெஸ்ட்ரிக்ஷனும் நீங்க இங்க போடல, எப்படி வேணாலும் இருக்கலாம். ஸோ ஆம்ப்ளிடியூடையும் என்ன பண்ணணும்? டிஸ்கிரீட்டா மாத்தணும். ஆம்ப்ளிடியூட்ல என்னவா மாத்தணும்? டிஸ்கிரீட்டா மாத்தணும். அதுக்கு தான் வந்து ஒரு ஐடியா தராங்க சார். அதுக்கு நேம் தான் வந்து குவான்டைசேஷன். எப்படி நீங்க சாம்பிளிங் ஃப்ரீக்வன்சி இன்க்ரீஸ் பண்ணலாம், டிக்ரீஸ் பண்ணலாமோ அது போல ஆம்ப்ளிடியூட் டொமைன்லயும் லெவல் என்ற கான்செப்ட் இருக்கு சார். என்ன கான்செப்ட்? லெவல் கான்செப்ட். சப்போஸ் நான் 8 லெவல்ஸ் யூஸ் பண்றேன். 8 லெவல்ஸ்னா என்னது? இதுக்கு இடையில 8 பாசிபிலிட்டிஸ். இதுக்கு இடையில நான் என்ன பண்றேன்? 8 பாசிபிலிட்டிஸ், 8 லெவல்ஸ். அப்ப நான் என்ன பண்ணுவேன்? சப்போஸ் இப்போ ஏதாவது ஒரு சாம்பிள்ஸ், இந்த சாம்பிளே எடுத்துங்க. இந்த சாம்பிள் வந்து இந்த லெவலுக்கு கிட்ட இருந்தா இந்த லெவலுக்கு அசைன் பண்ணுவேன். ஸோ லெவல் அசைன் பண்ணணும். ஃபர்ஸ்ட் வந்து லெவல் 0, லெவல் 1, 2, 3, 4, 5, 6, 0ல ஆரம்பிச்சா 7 வரைக்கும் வரும். ஸோ அப்போ அகைன் எந்த லெவல்ல வருது அப்படின்னு பார்க்கணும். உங்க சாம்பிள்ஸ் வந்து எந்த லெவலுக்கு நியர்பைல வருது, உங்க சாம்பிள்ஸ் வந்து எந்த லெவலுக்கு நியர்பைல வருதோ அந்த லெவல் அசைன் பண்ணணும். ஸோ புரியுது என்ன சொல்றேன்னு? ஸோ இப்போ இந்த லைன் இங்கே எக்ஸ்டெண்ட் ஆகுதுன்னா இப்போ இந்த சாம்பிளை பாருங்க. இந்த சாம்பிள் வந்து எங்க வருது? இந்த பர்டிகுலர் லெவலுக்கு நியர்பைல வருது. இந்த பர்டிகுலர் லெவலுக்கு நியர்பைல வருது. அப்போ நான் இந்த லெவல் அசைன் பண்ணுவேன். ஸோ அது போல இந்த சாம்பிள் வருதுன்னா இதுக்கு நியர்பை வந்தா இது, இல்லைன்னா இதுக்கு இது. சம்டைம் கன்ஃபியூஷன் வரும். சம்டைம் எக்ஸாக்டா மிடில்ல வரும். அதாவது எக்ஸாக்டா மிடில்ல சப்போஸ் எக்ஸ்டெண்ட் பண்ணும்பொழுது, ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ இதை எக்ஸ்டெண்ட் பண்றோம், இதை எக்ஸ்டெண்ட் பண்றோம். இப்போ இங்க இருக்குன்னு வச்சுக்கலாம். இந்த சாம்பிள் இங்கேயும் சேம் டிஸ்டன்ஸ் தான் இருக்கு, இங்கேயும் சேம் டிஸ்டன்ஸ். அப்போ கன்ஃபியூஷன் வரும். அப்போ என்ன பண்ணலாம்? அந்த சர்க்கியூட்டே வந்து டிசிஷன் எடுத்துக்கலாம். எதனா ஒரு இடத்துக்கு போயிடணும். அப்போ வந்து என்ன பண்ணணும்? எதனா ஒரு இடத்துக்கு போயிடணும். ஸோ அப்போ ஒன்ஸ் நீங்க இது போல அப்போ மேப்பிங் பண்ணீங்கன்னா உங்களுக்கு ஆம்ப்ளிடியூடும் வந்து என்ன ஆயிடும்? டிஸ்கிரீட் ஆயிடும். ஆம்ப்ளிடியூடும் வந்து டிஸ்கிரீட் ஆயிடும். அப்போ இங்க ஆம்ப்ளிடியூட்ல லாஸ் ஆஃப் இன்ஃபர்மேஷன் இருக்கா இல்லையா சார்? ஆம்ப்ளிடியூட்ல லாஸ் ஆஃப் இன்ஃபர்மேஷன் இருக்கா? ரிசீவர் சைடுல எக்ஸாக்டா ரெக்கவர் பண்ண முடியுமா? ஃபார் எக்ஸாம்பிள் உங்களுக்கு இந்த அடுத்ததுல சொல்றேன். சே இது ஒரு லெவல் சார். சே ஃபார் எக்ஸாம்பிள் இது வந்து ஒரு 1 வோல்ட் லெவல் சார். இது வந்து ஒரு 2 வோல்ட் லெவல். இது வந்து ஒரு 2 வோல்ட் லெவல். சப்போஸ் என்னுடைய வேல்யூ வந்து 1.9 இருந்தா நான் எதுக்கு அசைன் பண்ணுவேன்? என்னுடைய வேல்யூ வந்து 1.9 இருந்தா நான் 2 வோல்ட்டுக்கு அசைன் பண்ணுவேன். 1.5 இருந்தா எதுக்கு ஒன்னாலும் அசைன் பண்ணலாம். 1 or 2 வோல்ட்டுக்கு அசைன் பண்ணலாம். 1.1 இருந்தா ஆர் 1.1, 1.2 இருந்தா எங்க அசைன் பண்ணுவேன்? 1 வோல்ட் ரீஜனுக்கு அசைன் பண்ணுவேன். இப்போ ரிசீவர் சைட்ல இஸ் இட் பாசிபிள் with this 2 volt, is it possible to demap to 1.9? Anybody? Because 1.9 also to 1.5 maybe to again 1.8 இருந்தாலும் என்ன வந்திருக்கலாம்? 2 வந்திருக்கலாம். At the receiver side, is it possible to demap this 2 volt into 1.9 exactly? Anybody? No, it is not possible. Okay, so it is not possible. Okay, exactly we cannot tell. Okay, exactly grounding or truncation. Yes. So எக்ஸாக்டா வந்து டிமேப் பண்ண முடியாது. சப்போஸ் தேர் வில் பி சம் லாஸ். அதுதான் நான் சொன்னேன், எக்ஸாக்டா ரெக்கவர் பண்றது கஷ்டம் அப்படின்னு. ஸோ தேர் வில் பி சம் லாஸ். அந்த லாஸுக்கு நேம் தான் வந்து
எஸ், அந்த லாஸுக்கு நேம் தான் வந்து குவான்டைசேஷன் நாய்ஸ். அந்த லாஸுக்கு நேம் வந்து என்னது? குவான்டைசேஷன் நாய்ஸ். wait a bit please, there is some problem. Okay, so what is that quantization noise? அது வந்து என்ன ப்ராசஸ்? குவான்டைசேஷன் பண்றோம், மேப்பிங் பண்றோம். அதாவது எந்த வோல்டேஜா இருந்தாலும் ஒரு பர்டிகுலர் நியர்பை லெவலுக்கு மேப்பிங் பண்றோம். அதனால அதுக்கு நேம் வந்து என்னது? குவான்டைசேஷன் பண்றோம். ஆம்ப்ளிடியூட் வந்து குவான்டைசேஷன் பண்றோம், ஃபிக்ஸ்டு வேல்யூக்கு எடுத்து போறோம். எப்படி நம்பர்லாம் வந்து நீங்க மேத்தமெட்டிக்ஸ்ல பண்ணிருப்பீங்க, 1.9 2க்கு ஈக்குவலா போடுவீங்களா? ஸோ அதே போல தான் இங்கேயும் குவான்டைசேஷன் பண்றோம், ட்ரங்கேஷன் பண்றோம். ஸோ குவான்டைசேஷன் நாய்ஸ் இஸ் irrecoverable. ப்ளீஸ் நோட் பண்ணிங்க, வெரி இம்பார்ட்டன்ட். குவான்டைசேஷன் நாய்ஸ் இஸ் irrecoverable. Quantization noise is irrecoverable. That is, it cannot be recovered. Irrecoverable. Very important, sir. Quantization noise is irrecoverable. Who is introducing the quantization noise? Either in the system or the user, or it is coming from the external environment. Next time asking, quantization noise nu onnu irukku, ena demapping பண்ணும்போது கரெக்ட்டா பண்ண முடியாது. So who is introducing the quantization noise? User. Yes, very good. Who is introducing the quantization noise? User is introducing the quantization noise. Why he is introducing? Because he wants to convert the signal from analog to digital. So analog la irundhu digital ponuna vera valiye kediyadhu, quantization panni avanum. Quantization பண்ணீங்கன்னா கண்டிப்பா some loss இருக்கும். அதுல வேற கருத்து வேறுபாடு எதுவுமே கிடையாது, கண்டிப்பா லாஸ் இருக்கும் குவான்டைசேஷன் பண்ணீங்கன்னா. ஓகே, சோ இந்த ஐடியா வந்து புரிஞ்சுக்கணும். குவான்டைசேஷன் இஸ் நாய்ஸ் இஸ் irrecoverable. That is introduced by the user because user want to convert the analog signal into digital signal. Okay, so next எத்தனை லெவல்ஸ் இருக்கு சார்? எத்தனை லெவல்? சப்போஸ் அந்த டயக்ராம்ல போட்டிருந்தோம், இது போல இருக்கு சார், இது போல இருக்கு. அப்போ நான் சம் லெவல் அசைன் பண்றேன், 8 லெவல் அசைன் பண்றேன்னு வச்சுக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் 8 லெவல். அப்போ நான் எந்த சாம்பிள் வேல்யூவா இருந்தாலும் இந்த சாம்பிள் வேல்யூ வில் பி மேப்டு டு எனி ஒன் ஆஃப் த லெவல். எந்த சாம்பிள் வேல்யூவா இருந்தாலும் இட் வில் பி மேப்டு டு எனி ஒன் ஆஃப் த லெவல். அப்போ அகைன் அப்போ எந்த லெவல்ல மேப், அப்போ சாம்பிளுக்கு வந்து ஏதோ ஒரு லெவல் அசைன் பண்றோம். அப்போ லெவல், ஒவ்வொரு லெவலையும் நம்ம மென்ஷன் பண்ணணும்னா ஒவ்வொரு லெவலுக்கு எத்தனை பிட்ஸ் சார் தேவை? சே L மீன்ஸ் நம்பர் ஆஃப் லெவல். சே L மீன்ஸ் நம்பர் ஆஃப் லெவல். ஒரு 8 லெவல் இருக்குன்னு வச்சீங்களா, ஒரு லெவலுக்கு நம்ம எத்தனை பிட்ஸ் அசைன் பண்ணணும்? டிஜிட்டல்ல 8 காம்பினேஷன் 8 பிட்ஸ் இருக்கு, 3 பிட்ஸ் அசைன் பண்ணணும் சார். சோ ஒவ்வொரு லெவலுக்கும் நம்ம பிட்ஸ் அசைன் பண்ணனும். எத்தனை பிட்ஸ் அசைன் பண்ணனும்? 3 பிட்ஸ் அசைன் பண்ணனும். சோ வாட் இஸ் தி சிம்பிள் ஃபார்முலா? n is equal to log base to L. n is equal to what? Number of bits assigned to each level is equal to log base to L. L means was number of level. Again, n is equal to number of bits assigned to each level னு சொல்லலாம், அது வேற வழியாவும் சொல்லலாம். number of bits assigned to each sample னு சொல்லலாம். ஏன்? எல்லா சாம்பிளுமே ஏதோ ஒரு லெவலுக்கு தான் நம்ம என்ன பண்ண போறோம்? அசைன் பண்ண போறோம். அப்ப அந்த பிட்ஸ் அந்த சாம்பிளுக்கும் பொருந்தும், அந்த லெவலுக்கு அசைன் பண்ற பிட்ஸ் அந்த சாம்பிளுக்கும் பொருந்தும். சோ உங்க நோட்ஸ்ல தெளிவா எழுதிங்க. L means what? Number of levels. N means what? Number of bits assigned to each level or number of bits assigned to each sample. Number of bits assigned to each sample. Say for example simplicity, I can take like this 0 0 finally 1 1 1 like that. So அந்த ஒரு பர்టిక్యులர் சாம்பிள் எந்த இடத்துக்கு வருதோ அங்க இருக்கிற பிட்ஸை ட்ரான்ஸ்மிட் பண்ணுவோம். ரிசீவர் சைடுல அதுக்கு ஏற்ற போல என்ன பண்ணுவோம்? டீகோட் பண்ணுவோம். ரிசீவர் சைடுல அதுக்கு ஏற்ற போல நம்ம என்ன பண்ணுவோம்? டீகோட் பண்ணுவோம். இதுதான் சார் கம்ப்ளீட் ப்ராசஸ். எப்படி அனலாக் சிக்னலை டிஜிட்டலா மாத்துறோம். ஃபர்ஸ்ட் வந்து சாம்பிள் பண்ணணும், அடுத்தது என்ன பண்ணணும்? குவான்டைசேஷன் பண்ணணும். ஃபர்ஸ்ட் சாம்பிள் பண்ணணும், அடுத்தது குவான்டைசேஷன் பண்ணணும். ஸோ அகைன் யாராவது சொல்லுங்க, சப்போஸ் 8 லெவல் இல்லாம நான் 16 லெவல் போறேன் சார், ஏதாவது அட்வான்டேஜ் இருக்குங்களா? ஐ எம் இன்க்ரீசிங் நம்பர் ஆஃப் லெவல். இஸ் தேர் எனி advantage? Accuracy. Yes, sir. Yes, accuracy increases. That means another way you can tell quantization noise can be reduced. Yes. The ambiguity, yes, the ambiguity can be reduced. புரியுதுங்களா சார்? number of level increase ஆக accuracy increase ஆகும், quality increase ஆகும். That means what? How the quality is increasing? The quantization noise is decreasing. புரியுது? ambiguity வந்து என்ன ஆகும்? டிக்ரீஸ் ஆகும். நீங்க எந்த அளவுக்கு நம்பர் ஆஃப் லெவல் அதிகமா எடுக்கிறீங்களோ அந்த அளவுக்கு குவான்டைசேஷன் நாய்ஸ் வந்து என்ன ஆகும்? டிக்ரீஸ் ஆகும். குவான்டைசேஷன் நாய்ஸ் வந்து டிக்ரீஸ் ஆகும். அகைன் another way some problem is there. As n increases, okay, you are getting better signal quality. So அதாவது என்ன கன்க்ளூஷன்? wait, so என்ன கன்க்ளூஷன்?
quality can be increased. See, quality can be is directly proportional to fs also, because as fs increases quality increases. அது பார்த்தோம். அடுத்து என்ன சொல்றீங்க, n இன்க்ரீஸ் பண்ணாலும் என்ன பண்றோம், குவாலிட்டி இன்க்ரீஸ் பண்றோம். சோ என்ன பண்றீங்க, fsனா நீங்க டைம் டொமைன்ல நல்லா கான்சென்ட்ரேட் பண்றீங்க, n-னா வந்து என்னது ஆம்ப்ளிட்யூட் டொமைன்ல நல்லா நீங்க கான்சென்ட்ரேட் பண்றீங்க. ஏன்னா ரெண்டு டொமைன்லயும் நம்மளுக்கு இருக்கு இன்ஃபர்மேஷன், அதனால ரெண்டு டொமைனும் என்ன இருக்கு, ரிலேஷன் இருக்கு. அதனால ரெண்டு டொமைன்லயும் நம்ம இன்க்ரீஸ் பண்ண கண்டிப்பா என்ன இன்க்ரீஸ் ஆகும், quality increase ஆகும். கண்டிப்பா என்ன இன்க்ரீஸ் ஆகும், quality increase ஆகும். But another way some problem is there that we will discuss, okay, later. Okay, now I will go to the block diagram of the PCM system. நம்ம இப்போ உங்களுக்கு இது வரைக்கும் என்ன தெரிஞ்சிருக்கும், PCM னா அனலாக் சிக்னலை டிஜிட்டலா மாத்துறோம். ஸோ அனலாக்ல இருக்கிற டைம் டொமைனை சாம்பிளிங் பண்றோம், ஆம்ப்ளிட்யூட் டொமைனை குவான்டைசேஷன் பண்றோம். குவான்டைசேஷன் பண்ணும்போது சம் நாய்ஸ் வருது, அந்த நாய்ஸ் வந்து irrecoverable. அதை இன்ட்ரோடியூஸ் பண்றது யாரு, யூசர், because user want to convert the analog signal into digital signal. Okay, but அப்ப quantization noise decrease பண்ண ட்ரை பண்ணனும்னா number of levels increase பண்ணனும். number of levels increase ஆச்சுன்னா number of bits வந்து என்ன ஆயிடும், increase ஆயிடும். அதே இது டைம் டொமைன்ல நம்மளுக்கு நல்ல ஃபைனைட் இன்ஃபர்மேஷன் வேணும் அப்படின்னா number of samples அதிகம் பண்ணனும். number of samples அதிகம் பண்ணாலும் குவாலிட்டி வந்து இன்க்ரீஸ் ஆகும். பட் இதெல்லாம் அனதர் வேல சம் ப்ராப்ளத்தை கொண்டு வரும். உங்களுக்கு அது இன்னும் சிம்பிளா சொல்ல போனோம்னா, இப்போ நீங்க ஒரு கண்டென்ட் ஒரு வீடியோவே வந்து நிறைய ரெசல்யூஷன்ல இருக்கு, 720 அது போல ஹை டெஃபினிஷன் வீடியோ இதெல்லாம் இருக்கு சார். சேம் வீடியோ தான் டிஃபரெண்ட் இதுல வச்சிருக்கீங்க ஃபார்மேட்ல. என்ன டிஃபரன்ஸ் சார், வாட் இஸ் த டிஃபரன்ஸ்? ஒரே வீடியோவை நீங்க நெட்ல டவுன்லோட் பண்ணும்போது பார்த்திருப்பீங்க, ஒரு அதே வீடியோ 300 MB இருக்கும், அதே வீடியோ 3 GB இருக்கும், அதே வீடியோ 30 GB இருக்கும். என்ன சார் டிஃபரெண்ட்? எஸ், எனிபடி? Clarity. I am reading the real time. Clarity, yes. That means storage capacity increases, the data capacity what increases. என்ன சார் ப்ராப்ளம், அதிக சைஸா இருந்தா என்ன பண்ண முடியாது, டவுன்லோடிங் ஸ்பீட் அதிகமாகும், உன்னுடைய டைம் வந்து வேஸ்ட் ஆகும். ஸோ அதிகமான ஸ்டோரேஜ் ஸ்பேஸ் எடுத்துக்கும், நிறைய படம் என்ன பண்ண முடியாது, உன்னுடைய கம்ப்யூட்டர்ல எல்லாம் மொபைல் என்ன பண்ண முடியாது, ஸ்டோர் பண்ண முடியாது. ஸோ அதே போல சிமிலர் ப்ராப்ளமும் இங்க வரும் சார். ஸோ நம்ம வந்து கிளாரிட்டியை இன்க்ரீஸ் பண்ணலாம், எஃப்எஸ்சி என்ன யூஸ் பண்ணி என்ன இன்க்ரீஸ் பண்ணலாம், கிளாரிட்டியை இன்க்ரீஸ் பண்ணலாம். பட் ஆனா அனதர் வே சம் ப்ராப்ளத்தை கொண்டு வரும். ஃபார் எக்ஸாம்பிள் இன்னும் சிம்பிளா நான் சொல்ல போனோம்னா, இன் கேஸ் ஆஃப் டெலிஃபோன் நெட்வொர்க்ல நம்ம வாய்ஸ் பேசும்போது கிளாரிட்டியை இன்க்ரீஸ் பண்ணலாம் சார், இன்னும் கூட இன்க்ரீஸ் பண்ணலாம். பட் என்ன ப்ராப்ளம் வரும் அப்படின்னா, நிறைய யூசர்ஸ் அகாமடேட் பண்ணாது சிஸ்டம். ஏன்னா உன்னுடைய கிளாரிட்டி சிஸ்டம் வந்து சம் டேட்டா ரேட்டை தான் சப்போர்ட் பண்ணும். ஒரு யூசருக்கே கிளாரிட்டியை இன்க்ரீஸ் பண்ணி அவருக்கே அதிகமா கொடுத்தா மோர் நம்பர் ஆஃப் யூசர்ஸ் என்ன பண்ண முடியாது, சப்போர்ட் பண்ண முடியாது சிஸ்டம். அதனால சம் லெவலுக்கு கிளாரிட்டியை வந்து என்ன பண்ணிருப்பாங்க, ஃபிக்ஸ் பண்ணிருப்பாங்க. இன் ஜெனரல் பிஎம் சிஸ்டத்துல சம் லெவலை வந்து ஃபிக்ஸ் பண்ணிருப்பாங்க. இதை வந்து நல்லா புரிஞ்சுங்க. ஸோ கிளாரிட்டியை இன்க்ரீஸ் பண்ணலாம் at the cost of other thing. இந்த கேஸ்ல வந்து at the cost of bandwidth or at the cost of data rate. எனிவே அதெல்லாம் வந்து நம்ம வந்து டீடைலா வந்து டிஸ்கஸ் பண்ண போறோம். ஸோ இதான் வந்து எக்ஸாம்ல கேட்கறாங்க. ஸோ அதுக்கு முன்னாடி பிளாக் டயக்ராம் போறதுக்கு முன்னாடி ரியல் டைம் பிசிஎம்ஏ வந்து நான் இது பண்ண போறேன். அதாவது நம்ம டெய்லி டெலிஃபோன் கால்ல வந்து பேசும்போது எப்படி அந்த கால் வந்து போகுது, எப்படி செல்போன்ஸ் வந்து ப்ராசஸ் பண்ணுது, இதை பத்தி தான் டிஸ்கஸ் பண்ண போறோம். அதுக்கு முன்னாடி ஒரு சிம்பிள் கொஸ்டின்ஸ் கேட்கறேன். நம்ம பேசுற வாய்ஸ் கால்ல எந்த கம்யூனிகேஷன் மூலமா சார் ஒருத்தவங்க இருந்து இன்னொருத்துக்கு போகுது? நான் டேட்டா கம்யூனிகேஷன் கேட்கல, ஆர்டினரி வாய்ஸ் கால்ஸ். ஒரு கால் பண்றோம் ஒருத்தவங்களுக்கு, அந்த கால் வந்து எப்படி சார் அனலாக் ஃபார்மேட்லயே அப்படியே போதா, இல்லைன்னா டிஜிட்டலா மாறுதா? டிஜிட்டலா மாறுது. ஓகே, டிஜிட்டலா மாறுது. என்ன கம்யூனிகேஷன் யூஸ் பண்றாங்க அந்த இதுக்கு? டெல்டா மாடுலேஷன் சார். ஓகே சார், பட் ஃப்ரம் போன்ல இருந்து நம்ம மொபைலுக்கு டவருக்கு போகணும்ல, அப்போ டெல்டா மாடுலேஷன் பண்ண முடியுமா? மாடுலேஷன் தான் சார், ASK FSK ஷிஃப்ட் ASK தான் யூஸ் பண்றாங்களா? சோ ஓகே, அது கொஞ்சம் வெரிஃபை பண்ணுங்க. அது ஒரு எக்ஸசைஸ் எடுத்துங்க. மத்தவங்கலாம் ரியல் டைம் கம்யூனிகேஷன் நம்ம பண்ணும்போது நம்ம போன்ல இருந்து டெலிஃபோன் நெட்வொர்க் என்ன மாடுலேஷன் ஸ்கீம்ல போகுது. எக்ஸாம்ல என்ன क्वेश्चन கேட்பாங்க, எக்ஸாம்ல வந்து என்ன ஓகே சார் எக்ஸாம்ல என்ன क्वेश्चन கேட்பாங்க, வாட் இஸ் த மாடுலேஷன் யூஸ்ட் இன் 2G கம்யூனிகேஷன்? இன் ஓல்டன் டேஸ் 2G கம்யூனிகேஷன்ல என்ன மாடுலேஷன் டைப் யூஸ் பண்ணணும், அதெல்லாம் கொஞ்சம் வெரிஃபை பண்ணுங்க. ஓகே, ஸோ இப்போ நான் வந்து ரியல் டைம் கம்யூனிகேஷன்ல நம்ம பேசுற வாய்ஸ் சிக்னல்லாம் வந்து எப்படி போன்ல வந்து கன்வெர்ட் பண்றாங்க, என்ன கான்ஃபிகரேஷன், என்ன டேட்டா ஃபார்மேட், சாம்பிளிங் ரேட்லாம் எடுக்கிறாங்க, டிஸ்கஸ் பண்ண போறோம். ஓகே, ஸோ ஒரு வாய்ஸ் சிக்னல் இருக்கு சார். என்ன இருக்கு, ஒரு வாய்ஸ் சிக்னல்ஸ் இருக்கு. அகைன் சிம்பிளிசிட்டி ஃபார் யுவர் அசம்ப்ஷன் ஐ வில் புட் as a சைனாவே போட்டுக்கிறேன், அப்பதான் உங்களுக்கு ஈஸியா இருக்கும். ஓகே, சைன் சிக்னல். என்னுடைய ஃப்ரீக்வன்சி வந்து வாய்ஸ் உடைய மேக்ஸிமம் ஃப்ரீக்வன்சி என்ன சார் சொன்ன ஞாபகம் இருக்குங்களா? எனிபடி? 4 or 5 kHz. வாய்ஸ் உடைய மேக்ஸிமம் ஃப்ரீக்வன்சி என்னது? 4 or 5 kHz. Okay, in this case I will take 4 kHz. Okay,
Yes, okay, madam. 5 or 4. I am taking at 4 kilohertz. Okay, now. So Fs is greater than or equal to 2fm generally. Fs is greater than or equal to 2fm. Then what is Fs? Fs is equal to what? 8 kilohertz. Fs is equal to 8 kilohertz. What is this meaning? Fs means what? 8,000 samples per second. What is Fs? 8,000 samples per second. Okay, sampling frequency is 8,000 samples per second. Okay, so Fs, I am taking at a Fs 8k samples per second. 8k samples per second. எத்தனை லெவல் யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா இது வந்து லெவல்ஸ் ஆம்பிளிடியூட். நம்பர் ஆஃப் லெவல்ஸ் வந்து பாத்தீங்கன்னா 256 சார். நம்ம ரியல் டைம்ல எத்தனை யூஸ் பண்றாங்க? 256. 250 லெவல்ஸ் யூஸ் பண்ணணும்னா n வந்து என்ன சார் இருக்கணும்? n வந்து என்ன இருக்கணும்? 8 இருக்கணும். ஏன்னா 2 power 8 தானே அது 256. ஏற்கனவே ஃபார்முலா சொன்ன உங்களுக்கு log base 2 256 n வந்து என்ன வரும்? 8 வரும். ஸோ அப்போ Fs கண்டுபிடிச்சிட்டோம், n கண்டுபிடிச்சிட்டோம். How to find out the data rate சார்? How to find out the data rate? இது வந்து அப்போ அல்டிமேட்டா நம்ம பிட்டை ரெப்ரசென்ட் பண்ண போறோம். ஒரு சாம்பிளுக்கு எத்தனை பிட் இருக்கு? 8 பிட் இருக்கு. ஒரு சாம்பிளுக்கு 8 பிட் இருக்கு. அகைன் 1 செகண்ட்ல எத்தனை சாம்பிள்ஸ் இருக்கு? 8k சாம்பிள்ஸ் இருக்கு. ஸோ அப்போ என்ன வரும்? 8k into 8. இப்போ வாட் இஸ் த ஆன்சர்? 64 kbps. வாட் இஸ் த ஆன்சர்? 64 kbps. அப்போ நம்மளுடைய வாய்ஸை டிஜிட்டலா ரெப்ரசென்ட் பண்ணணும்னா மினிமம் எவ்வளவு தேவை? 64 kbps. இது எக்ஸாம்ல கேட்பாங்க. நம்மளுடைய வாய்ஸை வந்து டிஜிட்டலா ரெப்ரசென்ட் பண்ணணும்னா மினிமம் எவ்வளவு தேவை? 64 kbps. எதனால? ஃப்ரீக்வன்சி வந்து 4 kilohertz. அதனால சாம்பிளிங் ஃப்ரீக்வன்சி வந்து 8 kilohertz. அதாவது 8,000 சாம்பிள்ஸ் பெர் செகண்ட். ஒரு சாம்பிளுக்கு எத்தனை பிட்? ஒரு செகண்டுக்கு 8,000 சாம்பிள்ஸ் இருக்கு. ஒரு சாம்பிளுக்கு எத்தனை பிட் அசைன் பண்றீங்க? 8 பிட். ஏன் 8 பிட்? 256 லெவல் இருக்கு. அப்போ வாட் இஸ் த டேட்டா ரேட்? வாட் இஸ் த டேட்டா ரேட்? டேட்டா ரேட் என்னது? ஒரு செகண்டுக்கு எத்தனை பிட்? ஒரு செகண்டுக்கு எத்தனை பிட் இருக்கும்? 64 kbps. வெரி வெரி இம்பார்ட்டன்ட். நோட் பண்ணிங்க உங்க நோட்ஸ்ல. அடிக்கடி எக்ஸாம்ல இதை பேஸ் பண்ணி கொஸ்டின் வரும். ஓகே, இதனுடைய வேரியேஷன் இதெல்லாம் இருக்கு. நான் வந்து அப்புறம் சொல்றேன். ஸ்டார்டிங்லேயே நான் வந்து ரொம்ப டிஃபிகல்ட்டானதான் சொல்ல விரும்பல. ஓகே, ஸோ இப்போ ஆர்பிசி ஈக்குவல் டு என்னது? 64 kbps. ஓகே, கார்த்தி செஷன் எண்ட் ஆக போதா? டைம் எஸ் 1 minute இருக்கு. ஓகே, தென் நியூ செஷன் ஸ்டார்ட் பண்ணலாம்னு நினைக்கிறேன். எஸ், I will close and start in the new session. Anyway, we'll continue up to 10 o'clock. Okay, sir.